2 மணி நேரமா உனக்கு பாத்ரூம்ல தண்ணி வரலையா? தண்ணீரிலே அத்தி தண்ணி வரலையே. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம். உதயநிதி கைது ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறதா? டிப்ரேஷன் அதுல ஒரு பெருமைப்பட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அக்கூஸ்ல போய் ஒழிஞ்சிக்கிட்டு காலைக்கடன் முடிச்சிட்டு வரணும்னு சொல்றது 10:45 காலைக்கடன். இது ஒரு விவாதமா? முதல்ல இது வந்து அற்பத்தனமா உங்களை போன்ற ஏளனம் பேசுறவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 10:45 என்னங்க காலைக்கடன்? சரி 10:45 காலைக்கடன் வச்சுக்கோங்க. கட்சி நிர்வாகிகளோட அதனால அவர் வந்து கட்சி நிர்வாகிகள் அக்கூஸ்ல பேசிட்டு இருந்தாரு. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக. போதுமா? இது வாதத்துக்கு இது வேண்டாம், இதை தவிர்த்துருங்க. அவர் அங்கதான் இப்ப அவர் அங்க இருக்காருன்னு 2 மணி நேரமா சொல்றாங்க. சரியா? அப்ப பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆபாசம், அருவருப்பு, இரட்டை அர்த்தத்துல பேசுறதெல்லாம் கிஷோர் கே சாமி எல்லாம் உதயநிதியை வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு எல்லாம் வந்து நீங்க அந்த அளவுக்கு ஒருத்தான ஆளான்றது இல்ல. சரி, உதயநிதி என்ன பெரிய ஒருத்தான ஆளா? உங்க இஷ்டத்துக்கு ஆளு நீங்க. உதயநிதி என்ன பெரிய ஒருத்தான ஆளா? ஆஃப்டர் ஆல் இன்ஸ்டாகிராம்ல பொம்பளை காலை தேடி போன வந்தேன். ஆனாலும் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போட்டோம். அவர் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாருங்க, விஜய் வெர்சஸ் உதயநிதினு வந்துருச்சு அரசியல். அதை நிறுவிட்டாங்களே இன்னைக்கு. தெரிஞ்சோ தெரியாம என்ன அரசியல் இது? இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ கூட்டம் போடாத. போய் வேலை வட்டியா பாரு. போய் அசிங்கமா பேசியிருக்க, அது ஊருக்கே தெரியுது. அது எதுக்கு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ அசிங்கமா பேசுறது கூட கடந்து போயிடலாம். என்னன்னா அது உங்க குடும்பத்துல இருக்கிற டிஎன்ஏ இல்ல. இந்த திமுகவே திமுக நல்லது செய்யும் என்பதே ஒரு அவதூறு தானே. ஸ்டாலின் நல்லவர் என்பதே ஒரு அவதூறு தானே. உதயநிதி யோகியர் என்பதே ஒரு அவதூறு தானே. முதலமைச்சரா இருந்தவர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா இருந்தவர், நாளைக்கு எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கே கூட வசமா கூட அவங்களுக்கு சாதகமா கூட இருக்கும். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இன்னைக்கு திமுக ஒரு மறுபடியும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, இடுப்பு கிள்றது. கருணாநிதினு சொல்வார். அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகி விட்டது அழுதாருனாக்கா அப்படி தொண்டர்களை ஆர்ப்பரிப்பாங்க. நாங்க அந்த வீட்டுக்கு கூட்டு போறோம்னு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பதமா சரியா பயன்படுத்துங்க. எனக்கு வாயில வரதான் நான் பேச முடியும். இல்ல நீங்க வந்து இங்க வந்துக்கோங்க. கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கீழ வரதெல்லாம் பேசுனீங்கன்னா மறுபடியும் புழல் போவீங்க. யாரு? நீங்க. நான் மறுபடியும் புழல் போவீங்க. தஞ்சாவூருக்கு போயிட்டு ஒருத்தர் வந்தாரு, அந்த மாதிரி நானும் போயிட்டு வருவேன். இது ஒரு நாள் முழுக்க திரு உதயநிதி அவர்களுக்கான ஊடக வெளிச்சம் பாருங்க. இந்தியா முழுமைக்கு அத்தனை ஆங்கில ஊடகத்துல இருந்து போன்ற விமர்சனங்கள் ஒரு சிலது அந்த ஃப்ளோல பேசும்போது சில வார்த்தைகள் என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரடா. நீ ஏன் இப்படி தர டிக்கெட்? சிட்டி கமிஷனர்ல இருந்து டிஜிபில இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. நீ ஏன் தர டிக்கெட் மாதிரி பேசுறப்போ? என்னதான் வித்தவுட் டிக்கெட் குடும்பமா இருந்தாலும் நீ இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நீங்க சொல்ற ஃபேஸ் வேல்யூ எல்லாம் இதுல என்னங்க ஃபேஸ் வேல்யூ? அசிங்கமா பேசிட்டு அங்க போய் காவல் நிலையத்துல போய் நிக்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூவா? சரி, அது எங்க இருந்தா ரயில் கக்கூஸ்ல ஆரம்பிச்சுது. அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து இங்க வந்து இந்த கக்கூஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? இதான் அவங்களுடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மர்மமாக நடமாடி கொண்டிருந்தார். அவர் என் வீட்டில் நான் வந்து 1:30 மணிக்கு இல்லாமல் பின்ன உதயநிதி வீட்டில் இருப்பேன் நான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. தாங்க இப்போ போலீஸ் வந்ததுனாலே பேண்ட்ல ஒண்ணுக்கு போறது. இவனுங்க குடுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான்.